டார்வின் கண்டதோ உடலமைப்பு. வீணே பயணம் செல்லாமல் தானே கண்டார் தகவமைப்பு. வியந்து பார்த்தார் உயிர்களை, விவரம் சொன்னார் அறிவியலில். இருக்கும் இடத்தில் வாழ்ந்திடவே எளிதில் மாற்றம் செய்வோரே. வளர்ந்து வாழ முடியும் என்றால் வாழ்வே அதுவே தான் என்றார். வளர்ந்து வாழ முடியும் என்றால் வாழ்வே அதுவே தான் என்றார். மாற்றம் செய்தால் வாழ்வென்று ஏற்ற கருத்தை சொன்னவர் தான். மாற்றம் செய்தால் வாழ்வென்று ஏற்ற கருத்தை சொன்னவர் தான். அறிஞர் சார்லஸ் டார்வின் தான். அவரின் கருத்து மனிதருக்கும். அறிஞர் சார்லஸ் டார்வின் தான். அவரின் கருத்து மனிதருக்கும். எவரும் ஏற்க மறுத்தனரே ஏதோ மதத்தை நம்பியவர்கள். எவரும் ஏற்க மறுத்தனரே ஏதோ மதத்தை நம்பியவர்கள். அறிவியல் கருத்தை ஏற்காமல் ஆண்டவர் படைத்தார் மனிதர் என்றார். அறிவியல் கருத்தை ஏற்காமல் ஆண்டவர் படைத்தார் மனிதர் என்றார். அதிக எதிர்ப்பு டார்வினுக்கு புதிய கருத்தை ஏற்கவில்லை. அதிக எதிர்ப்பு டார்வினுக்கு புதிய கருத்தை ஏற்கவில்லை. ஆண்டு பல கடந்ததுவே அறிவியல் அன்றே வென்றதுவே. ஆண்டு பல கடந்ததுவே அறிவியல் அன்றே வென்றதுவே. டார்வின் தானே சொன்னது போல் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். டார்வின் தானே சொன்னது போல் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். நன்றி. இருந்தது ஒரு சிறு உயிர், மாறி மாறி வளர்ந்தது உலகம் முழுதும் சிறப்பாய். இயற்கையின் தேர்வில் தக்கவர் தங்க தகாதவர் வரைந்தவர் காலத்தில் ஓட்டத்தில் கடலில் தோன்றிய உயிர்கள் கரையை அடைந்தது. கால்களில் முளைத்த நிலத்தில் நடைந்தது. குரங்கில் இருந்து மனிதன் வரை பயணம் நீண்டது. அறிவால் உயர்ந்தான் மனிதன், அதுவே வளர்ச்சி விதி. சூழல் சொன்ன பாட மாற்றம் வேண்டும். மாற்றத்தில் தான் வாழ்வில் வெற்றி இருக்கும். டார்வின் சொன்ன உண்மை உலகமா ஏற்றது. பரிமாண வளர்ச்சி இயற்கை நிறைந்த கதை. அறிவியலில் ஒரு முக்கிய தூணாக கருதப்படும் சார்லஸ் டார்வின் என்பவரின் பிறந்த நாளை டார்வின் தினமாக கொண்டாடுகிறோம். இந்த உலகில் உயிரினங்கள் எப்படி தோன்றன, நான் எப்படி உருவானோம் என்ற பல கால கேள்விக்கு அறிவியல் பூர்வமாக விடையளித்தவர் இவர்தான். டார்வினின் பயணம். டார்வின் ஒரு இயற்கையாளர். அவர் தனது 22வது வயதில் பீகிள் என்ற கப்பலில் உலகை சுற்றி 5 ஆண்டுகள் கடலில் பயணம் செய்தார். அந்த பயணத்திற்கு பிறகு குறிப்பாக கலபகஸ் தீவுகளில் அவர் கண்ட பறவைகள், ஆமைகள் மற்றும் விலங்குகளின் உடலமைப்பில் இருந்த மாற்றங்களை அவரை ஆச்சரியப்படுத்தின. பரிணாம கொள்கையின் சாராம்சம். பல ஆண்டுகால ஆராய்ச்சிக்கு பிறகு 1859 உயிரினங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அவரது கொள்கையின் 3 முக்கிய கருத்துக்கள் இதோ. பொதுவான முதையார். புவியில் உள்ள அனைத்து உயிர்களிலும் ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு பொதுவான மூதையரிடம் இருந்து கிளைத்து வந்திருக்கின்றன. தகவல் அமைப்பு. சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் உயிரினங்களை உயிர் வாழ்கின்றன. அதாவது எந்த உயிரினம் தன்னை உதாரணமாக மரத்தில் உள்ள இலைகளை உண்பதற்காக ஒட்டகச்சிவிக்கியின் கழுத்து நீளமானது ஒரு தகவல் அமைப்பு. இயற்கை தேர்வு. வாய்மையை மட்டுமே பிழைக்கின்றன. வலிமை மட்டுமே பிழைக்கின்றன. எந்த உயிரினம் தன்னை சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறதோ அந்த உயிரினம் இயற்கை தேர்வு செய்து அடுத்த தலைமுறைக்கு மட்டுமே கொண்டு செல்கிறது. நாம் கற்க வேண்டிய பாடம். பரிமாணம் என்பது ஒரு நாளில் நடக்கும் மாற்றம் அல்ல. இது பல மில்லியன் ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு அதிசயம். டார்வினின் இந்த கண்டுபிடிப்பு உயிரியலில் மட்டுமல்ல, நாம் உலகை பார்க்கும் பார்வையிலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. மாற்றம் மட்டுமே மாறாது என்பது அவரது கொள்கையை நாம் உணர்ந்துகிறோம். மாணவர்களை, டார்வினை போலவும் நம்மை சுற்றி உள்ள தாவரங்களை உற்று நோக்க வேண்டும். கேள்வி கேட்கும் பழக்கத்தை, அறிவியல் தேடலையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த டார்வின் தினத்தில் இயற்கையை பாதுகாக்கவும் அதன் ரகசியங்களை கற்கவும் என உறுதியேற்போம். நண்பர்களுக்கும் எனது வணக்கம். இன்று நான் பேச போகும் தலைப்பு சார்லஸ் டார்வின் பரிமாண கொள்கை ஆகும். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி சார்லஸ் டார்வின் அவர்கள் உயிரினங்களை எப்படி காலப்போக்கில் மாறி
மாறி வளர்ந்தது என்பதை ஆராய்ந்து பரிமாண வளர்ச்சி கொள்கையை முன்வைத்தார். டார்வின் கூறிய முக்கிய கருத்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட், தகுதியானவனே வாழ்வான். அதாவது இயற்கை சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் உயிரினங்களே நீண்ட காலம் வாழும், ஏற்காத உயிரினங்கள் அழிந்து போகும். டார்வின் கூறிய முதலில் உயிரினங்கள் கடலில் தோன்றினர், பின்னர் சில உயிரினங்கள் நிலத்திற்கு வந்தனர், பின்னர் சில காலப்போக்கில் அவை மாறி மீன், நிலவாழ் உயிர், விலங்குகள், குரங்கு, மனிதன் என்ற நிலை ஏற்பட்டது. உதாரணமாக ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்து நீளமானது. உயரமான மர இலைகளை சாப்பிட பறவைகளுக்கு இறகுகள் வளர்ந்தது. பறக்க மனிதனுக்கு அறிவு வளர்ந்தது, சிந்திக்க. இதனால் நாம் புரிந்து கொள்வது மாற்றமே வாழ்க்கை, மாற்றத்தோடு பொருந்துவதே வெற்றி. டார்வின் கொள்கை நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்கிறது. நாம் சூழ்நிலையில் ஏற்பது கற்றுக்கொண்டு மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும்.